ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கார்ல ஒருத்தர் நம்மக்கிட்ட ரொம்ப நாளாக வாட்டர் பேன் கேட்டுட்டு இருந்தார். நானும் அதுக்கான எஃபர்ட் போட்டு இதை கொடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போதெல்லாம் ஏதாவது ஒன்று வந்து சொதப்பிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அதுக்கான ரைட் டைம் வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம வாட்டர் பேன்ஸை பேக் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொரியர் பண்ண போகிறோம். அதான் இன்றைக்கி வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வாட்டர் பிளான்ஸ் இது வரைக்கும் பேக் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நம்ம இது வரைக்கும் பேக் பண்ணதும் கிடையாது. ஸோ நம்ம யூடியூப்ஸில் பார்த்ததில் வச்சும் நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வச்சு பேக் பண்ண போகிறோம். இது சக்ஸஸ்ஃபுல்லாக போய் சேருமா சேராதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிளான்ட் நம்ம பேக் பண்ணால் வந்துட்டு இந்த பெருசு வந்துட்டு ஈஸியாக டேமேஜ் ஆகி உடஞ்சிருது. இது எப்படி அனுப்ப போகிறோங்கிறத பற்றி தெரியலை. இதை நான் மேக்ஸிமம் பேக் பண்ண மாட்டேன். பட் ஃபாக்ஸ்டெயில்ஸ் ஏகப்பட்ட ஃபாக்ஸ்டெயில்ஸ் இருக்குது, அதை பண்ண போகிறோம். வாட்டர் கேபேஜ், அதுவும் ஏகப்பட்ட வாட்டர் கேபேஜஸ் இருக்குது, அதையும் நம்ம பேக் பண்ண போகிறோம். நம்ம எவ்வளோ தான் கவர்ஸ்க்கு ட்ரை பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் போட்டு இந்த கவர் தான் கிடச்சிது. இதில் போதுமான அளவுக்கு இருக்குது. இன்னும் அங்கே இருக்குது, கிட்டத்தட்ட 100 பீசஸ் வாங்கியிருந்தோம். ஸோ இதை நம்ம டபுள் கவராக போட்டு பேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் கைஸ். இல்லைனா ஈஸியாக டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. 6லேருந்து பார்த்தீங்கன்னா 9 பேக்கெட் நம்ம இதில் வைக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம முதல்ல 6 பேக் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம இது எப்படி வருதுங்கிறத பார்த்துக்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் கேபேஜஸை கலெக்ட் பண்ணலாம். நம்ம கலெக்ட் பண்ணியிருக்க வாட்டர் பிளான்ட்டை பார்த்துக்கோங்க. இவ்வளோ வாட்டர் கேபேஜஸ். இப்போது சொல்கிறேன் கைஸ், நான் இதுக்கு முன்னே பேக் பண்ணி பழக்கம் கிடையாது. நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னா சொல்லிகிட்டு இருக்காதிங்க. எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் சொல்லுங்கள் தயவு செஞ்சு. ஸோ கைஸ், என்னுடைய பிளான் என்னன்னா, இதை இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பேஸ்மெண்ட்டில் தண்ணி நிற்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓ கைஸ், மழை. ஸோ கைஸ், இவ்வளோ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது இவ்வளோ ஆட் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது. நான் சும்மா ஜஸ்ட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கைஸ். வெளியில் சரியாக மழை பெய்யுது பேக் பண்ண டைமில். இன்றைக்கி பேக் பண்ணுறதை மிஸ் பண்ணிட்டோம்னா எனக்கு டைமே கிடைக்காது. வந்துட்டு இவ்வளோ தண்ணியில் இவ்வளோ பிளான்ட், கிட்டத்தட்ட ஒரு 7-8 பிளான்ட் ஒரு கவரில் நிற்கிது. இப்படி பார்த்தா நம்ம நிறைய பேக் பண்ண முடியும் போல. இதுக்கு மேலே ஒரு கவரை போட்டு இதை ஃபுல்லாக ரப்பர் பேண்ட் போட்டு ஆஃப் பண்ணலாம். கைஸ், நான் இப்படி தான் இதை உள்ளே வச்சிட்ருக்கேன். இப்படி எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கப்புறம் உள்ள கவரில் கம்ப்ரஸ் பண்ணி வச்சிட்ருக்கேன். இதுதான் கைஸ் மெத்தட். பார்த்தீங்களா, அப்படியே கொஞ்சத்தை எடுத்து உள்ளே வச்சுருவேன். கரெக்டாக போயிடுது. பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு டவுட்டு, ஒருவேளை இது அவங்க வாங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து அழுகி போயிடாது. இப்போ நான் தண்ணி ஃபில் பண்ணுறதுனால மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் கைஸ். மூணு பேக்கெட் வாட்டர் கேபேஜ் போட்டுட்டோம். பட் இதில் ஒரு பாக்கெட் கூட நம்ம போடுவோம் கைஸ், பெருசில். அவருக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதனால தான் நான் இதை எடுக்கிறேன். இதில் ஒரு 5 எடுத்துட்டோன்னா அந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துடும். அதுக்காக தான் கைஸ் இவ்வளோ ஒரு கவரில் போட்டுடலாம். இது வந்துட்டு லார்ஜ் சைஸில் வளரக்கூடிய வாட்டர் கேபேஜ். கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு கைஸ். அப்போ அதெல்லாம் ஓவர்லோடுன்னு நினைக்கிறேன், அதான் கரெக்டாக ஃபிட் ஆகலை கைஸ். இருக்கிறதுலே டஃபஸ்ட் ஜாப் இந்த இது போடுறதாங்க கைஸ். டைட்டாக இது வந்து செம்ம வெயிட்டாக இருக்குது. இது வந்துட்டு வாட்டர் கேபேஜ் தான் வந்துச்சு, ஆனால் வெயிட் செம்மையாக இருக்குது. இதுவே எனக்கு தெரிஞ்சு 1 kg ப்ளஸ் வந்துடும் நினைக்கிறேன். இந்த ஆர்டர் போட்டு வாங்கின கவர் புவர் குவாலிட்டி. ஒரு வாட்டி கீழே விழுந்துச்சு, போட்டாயிடுச்சு. ஸோ தண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நான் டபுள் கவர் போட்டு பேக் பண்ண போகிறேன் கைஸ். அப்படி நான் எல்லாத்தையும் ரீபேக் பண்ணிட்டேன். ஒரே ஒரு கவர் மட்டும்தான் சிங்கிள் கவர் போட்டிருக்கேன், பாக்கியெல்லாம் டபுள் ஆகிடுச்சு. இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாக்ஸ்டெயில் தான் இது பண்ண போகிறோம். இந்த டேங்கில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷஸ்ட்டு ஃபாக்ஸ்டெயில்ஸ் இருக்குது. ஃபாஸ்ட்டு க்ரோவும் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபாஸ்ட்டாகவும் இந்த டேங்கில் க்ரோ ஆகுது. அதனால் நான் இதுலேருந்து எடுக்க போகிறேன். கைஸ், ஃபாக்ஸ்டெயில்ஸும் நம்ம எடுத்துட்டோம். மழை கைஸ், ஒரு வேலை பண்ண விட மாட்டேங்குது. இதையும் பேக் பண்ணிடலாம் கைஸ். கைஸ் ஃபாக்ஸ்டெயில்ஸ் நான் வந்துங்கன்னா தண்ணி போடலை.
அதுக்கான ரீசன் என்னென்னா ஆல்ரெடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுது கைஸ். அதுக்கப்புறம் வாங்குறவங்களுக்கு இது ரொம்ப நஷ்டமாக இருக்கும். அவங்க கொரியர் சார்ஜுக்கு இந்த வாட்டர் பிளான்ஸுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதனால் வந்துட்டு நான் தண்ணி எடுத்துட்டேன். இன்னும் ஒரு 3 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த வாட்டர் ஏன்னா கவரில் டைட் பேக்கிங் பண்ணோன்னா அந்த ஏர் வெளியே போகிறதுக்கான சான்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாகவே வந்துட்டு ஈரப்பதம் உள்ளே நிற்குங்கிறத நம்புகிறேன். Foxtail, the premium packing. கைஸ் மழைனால தான் என்னால் சரியாக இதை பேக் பண்ணுறதெல்லாம் எடுக்க முடியல கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஓரளவுக்கு ஃபாக்ஸ்டைல் ஃபில் பண்ணியிருக்கோம். கைஸ் ஃபாக்ஸ்டைல்ஸ் ரெண்டுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக போய் சேருங்கிறது என்னுடைய வாக்குறுதி. பார்த்தீங்களா செம்ம பேக்கேஜ் ஃபாக்ஸ்டைல். அப்படி பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபைனலி நான் பேக் பண்ணி முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் நான் அதை கட் பண்ணிட்டேன்ல. கடைசியாக நான் கட்டில் இருந்து வந்து ஒரு 1/2 மணி நேரம் நான் ஹெவியாக ஒர்க் பண்ணியிருக்கேன் கைஸ். ஹெவியாக டபுள் பேக் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த பேக்கிங்லேயே ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். பேக் பண்ணி வச்சுருக்க வாட்டர் பிளான்ஸை பாருங்கள். இவ்வளோ பேக் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட வந்து 7 கவர் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். இது வாட்டர் கேபேஜ், அதுக்கப்புறம் 2 பேக்கெட் ஃபாக்ஸ்டைல்ஸ், அதுக்கப்புறம் இந்த டக்வீட் மாதிரி சின்னதாக வளர்கிற இந்த பிளான்ட் வந்து ஒரு பேக்கெட். இது மட்டும் சிங்கிள் கவர் போட்டிருக்கேன், பாக்கியெல்லாம் வந்து டபுள் கவர் போட்டிருக்கேன் கைஸ். ஸோ கைஸ் நம்ம இந்த பாக்ஸில் தான் எல்லாத்தையும் பேக் பண்ண போகிறோம். ஏன்னா இவ்வளோ நிறைய இருக்குது. பட் இவ்வளோ பெருசாக இருந்தால் தான் ஓரளவுக்கு இது வந்து சர்வை பண்ணும். இல்லைனா ஒருவேளை அந்த கவர் குவாலிட்டினாலே உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குது கவர். ஸோ இதுக்குள்ளே நம்ம எம்டியாக வைக்க வேணால் கொஞ்சம் பேப்பர்ஸ் வைக்கலாம். அப்புறம் கொஞ்சம் நியூஸ் பேப்பர்ஸை வந்து கார்னர்ஸில் வைக்கலாம் கைஸ். கார்னர் வந்து ஈஸியாக அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கவர் எடுத்துருக்கோம். இதில் ஏர்லாம் ஃபில் பண்ண முடியாது. ஜஸ்ட் உள்ளே வச்சுட்டு எல்லா பிளான்ஸையும் அதில் ஃபில் பண்ணிட வேண்டியதான். டைட் பேக் தான், பட் இருந்தாலும் சேஃப்டிக்காக வச்சுருக்கேன். இதுக்குள்ளாடி வாட்டர் கேபேஜ், அதுக்கப்புறம் நம்ம ஃபாக்ஸ்டைல்ஸ் வைக்கலாம். எதுக்கு டைட்டாக வைக்கிறோன்னா இது எங்கேயா தூக்கி போட்டாலும் கவர் ஈஸியாக பொட்டுற வாய்ப்பு இருக்குது. அதனால் அது கொட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த லாங் கவரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு, இது க்ளோஸ்லேன்னு பார்க்காதீங்க, நம்ம ஏதாவது வச்சு கவர் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் நியூஸ் பேப்பர்ஸாக திருப்பி வைக்கணும். இந்த கார்னர், இந்த கார்னர், இது லீக் ஆகுதா, இங்கே தண்ணி எல்லாம் இங்கே ட்ராப் ஆன மாதிரி இருக்குது, என்ன சம்பவம்னு தெரில. பட் லீக் ஆகாது, வாய்ப்பில் உள்ள டபுள் கவர் போட்டிருக்கோம். இவ்வளோ பெரிய பாக்ஸ் நிறைய நம்ம பேக் பண்ணிட்டோம் கைஸ். எவ்வளோ ரூபாய் கொரியர் சார்ஜ் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியலை. இது வந்து நியர் டு 3 kg வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. வாட்டர் பிளான்ஸ் இனிமேல் யாருக்காவது ஃப்ரீயாக தருவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மேபி இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இனிமேல் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டோம் கைஸ். ஏன்னா இது ரொம்ப கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ½ டே ஒர்க்காக இருக்குது. அதனால் வந்துட்டு நான் இதை ஃப்ரீயாக கொடுக்குறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ நெக்ஸ்ட் டைமில் இருந்து கண்டிப்பாக எல்லாேருக்கும் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வாட்டர் பிளான்ஸ் ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வாங்குறது உங்களுக்கு லாபமாக இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க கைஸ். நம்ம எடுத்துருக்க பிளான்ஸ் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் வாட்டர் கேபேஜ், சின்ன மீடியம் சைஸ், பெரிய சைஸ், அப்புறம் அந்த டக்வீட் மாதிரி ஒரு பிளான்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாக்ஸ்டைல்ஸ். இவ்வளோ பிளான் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதுவும் நான் ஒரு ட்ரையலர் மாதிரி நான் பார்க்குறேன். இது சக்ஸஸ்ஃபுல்லாக போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே நம்மளால் இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்க முடியும். பட் ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வாட்டர் பிளான்ஸை வந்து நம்மளால் கொடுக்க முடியும். அதனால் எங்கிட்ட வாட்டர் பிளான்ஸ் கேட்டுட்டு இருந்த எல்லாருமே இனி வந்துட்டு நான் கேட்டால் மட்டும் தரலைங்கிற மாதிரி யாரும் பேசாதீங்க. ஆக்சுவலாக ஒரு 4 பேருக்கு கொரியர் பண்ணுற மாதிரி நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். ஸோ ஒன்று தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். இன்னும் 3 பேக் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒன்றையும் பேக் பண்ணுறதை ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பேக் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு ஒரு கருத்து இருக்கலாம், இப்படி பேக் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணலாம் அப்படின்னு. பட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன். நான் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஸோ இதுக்கு மேலே இதை நம்ம அந்த 2 அட்ரஸை மட்டும் போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு அனுப்பிவிட்டோன்னா போதும். ஸோ கொரியர் சார்ஜ் எவ்வளோ வருதுங்கிறதெல்லாம் நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் கைஸ். இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.